வணக்கம். வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சரி, உங்களோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. அதுக்கு முதல்ல உங்களோட பேரை சொல்லிக் கொள்ளுங்க. என் பேர் அபிரதன். என் பேர் அபிதரன். சரி, உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்திருக்குது, மிக்கி வந்திருக்குது. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சிலோன்ல இருந்து வந்திருக்கு. சிலோன்ல யார் அனுப்பியிருக்கலாம்? சித்தியாக்கள். சித்தியாக்கள். அவங்களோட பேர் கலைவாணி. கலைவாணி. அதை விட வேற யார் எல்லாம் அனுப்பியிருக்கலாம்? அம்மா, அண்ணா. ஆல்ரெடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டீங்க என்ன? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க கிஃப்டை ஒன்றா பார்ப்போமா? சரி, உங்களுக்காக வந்திருக்க கிஃப்டை மிக்கிட்டேருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, என்ன வந்திருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இப்ப ஷூ வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? அண்ணா இல்லாட்டி மம்மி. ஏன் சப்பாத்து வந்த உடனே அண்ணா அம்மாவை சொல்றீங்க? உங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. நீங்க சரியா சொல்லாட்டா இந்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு கூட போக சொல்லிருக்காங்களே. அப்ப கிஃப்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அதோட இந்த விசஸ் அனுப்பினாக்களையும் மிஸ் பண்ணுவீங்களே. அக்கா இருக்கிறா. எங்க இருக்கிறாங்க? பவுனியால. அக்காண்ட பேர் தகுந்தினி. சரி, இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட குடும்பத்தை தவிர வெளியாக்கலன்னு சொன்ன யார் அனுப்பியிருப்பாங்க? சில வேளை உங்கள்கிட்ட குப்பின் அப்படி யாருமா இருக்கலாமா? வாய்ப்பு இல்லையா? சரி, பிரச்சனை இல்லை. எல்லாரும் நிக்கிறாங்கன்னு நான் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இதோடயாச்சும் ஒற்றுமையா ஆயிடுவீங்க. அம்மா அப்பா அனுப்பிடுங்க. சரி, உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. தொடர்ச்சியா பாப்போம் என்ன. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா BMW சொல்லி கார் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு BMW சொல்லி கேக் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்ப சொல்லுங்க, BMW ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேருக்குமா? அப்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்கு என்ன? யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள்ட்ட இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மா அப்பா. இந்த இடத்துல அம்மா அப்பா மட்டும்தான் நிக்கிறாங்களா? இல்லையே, அண்ணன் இருக்கிறார். உங்களோட ஃபேமிலியோட வெளியாகல நிக்கிறாங்கல்ல நிறைய பேர். கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக அனுப்பினாக்களை சொல்லாம விடக்கூடாது என்ன? சரி, என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு லாஸ்டா பாப்போம். உங்களுக்காக நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. இது என்னவா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? டிஷர்ட்ஸா? இந்த கிஃப்டை பார்க்காமலே சொல்றீங்க. சில வேளை இந்த கிஃப்ட் அனுப்பினது உங்கள்ட்ட குப்பின்னு சொன்னவங்களா? டிஷர்ட் அனுப்பி இருக்கிறேன், பேரை மட்டும் சொல்லாம கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கொள்ள சொல்லி. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற 2 பேருக்கும் பொதுவா வந்திருக்கு. 2 பேருமே ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்னோட அண்ணன். அண்ணா 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 அதான் முன்னாடி அண்ணா தானே. அண்ணா தானே. யோதனை இல்லையா? சரி, உங்களுக்காக மாறி மாறி வந்திருக்கு. பிறகு நீங்க பங்கிட்டு கொள்ளுங்க. நன்றி. சரி, உங்களுக்காக நிறைய உடுப்பு வகைகள் வந்திருக்கு. அது 2 பேருக்கும் குறை வரக்கூடாதுன்றக்கா ட்வின்ஸ்ன்றக்கா ஒரே மாதிரி உடுப்பு வகை அனுப்பியிருக்காங்க. சப்பாத்து கூட ஒரே மாதிரி வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருப்பாங்க ஃபைனலா? அம்மா, அண்ணா. சரி, இந்த கிஃப்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, அப்ப ஃபேமிலியை தாண்டி வேற ஒரு ஆள் அனுப்பியிருந்தா அது யாரா இருக்கலாம்? அங்கே ஃபேமிலி இருக்குன்னா சில வேலை உங்களோட எதிர்காலத்துல உங்களோட வரப்போற ஃபேமிலி அப்படி ஏதோ நமக்கு அந்த சாமியை வேண்டாம்ப்பா. சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. சில வேலை உங்களோட குப்பினோட எடுத்த போட்டோஸ் சேர்ந்து வந்திருக்குமா? அண்ணாக்கும் தம்பிக்கும் சேர்த்து. சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். 2 பேரும் சேர்ந்து விடையுங்க. இருந்தாலும் மனசு நாங்க பார்த்துட்டு அங்க திருப்போமா. சரி, போட்டோவில் யார் அனுப்பி இருக்காங்க? சித்தியாக்கள். ஈருடல் ஓர் உயிர் என இன்று 20
அதாவது வசந்தங்களை காணும் இனிய சகோதரர்களே, ஒரே நாளில் மலர்ந்த இரட்டை மலர்களாய் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அன்பு பாடாமல் மனம் வீசிட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துபவர்கள் ரமேஷ், கலைவாணி, அக்கா தம்பியர்கள். அக்கா தம்பியர்கள். சரி, இப்ப ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? ஊர்ல இருந்து. சரி, ஒரு கிஃப்டை வச்சுக்கொண்டு ஒரே ஆள சொல்லக்கூடாது. இந்த கிஃப்ட் வந்து உங்ககிட்ட 2-3 பேர்கிட்ட இருந்து வந்திருக்குது. சோ யாரா இருக்கு? இது சித்தி சித்தியாக்கள். சித்தி என்ற பேரே இருக்கு அதுல. ஓகே ஓகே. இதுகள் ஐட்டங்கள் வந்து எங்கட ஃபேமிலிக்கு இல்ல, அண்ணாக்கள் அம்மா அப்படி. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் அண்ணா அம்மாவை தவிர இந்த இடத்துல இருக்கிற ஆக்களை அனுப்பினா யார் அனுப்பி இருப்பாங்க? இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நீங்க இது வரைக்கும் அம்மா அப்பாவை சகோதரங்களை சொல்றீங்க, அப்புறம் மற்றவங்க எல்லாம் கோயிப்பாங்களே. உங்களுக்கு இவ்வளவு நல்ல இரவிலையும் வந்து நிக்கிறாங்க உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக. சுத்தி சுத்தி அப்படியே ஃபேமிலிக்கா நிக்கிறீங்க. ஃபேமிலியை விட்டு கொடுக்க கூடாது அப்படியா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினான்னு சொல்லி பாப்போமா? இந்த கிஃப்ட் எல்லாம் இந்த போட்டோ பிரேம் வந்து உங்களுடைய சித்தி சித்தப்பா அக்கா தம்பிமாரும், அதே நேரம் கேக் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவும், அதே நேரம் உடுப்பு வகைகள் வந்து உங்களுடைய சகோதரர்கள் தனன் துவா லிதுசன் 3 பேருமே சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. தனியே பேர் எழுதி வச்சவங்க நிறைய உடுப்பண்டபடியா எங்களால சொல்லலாம் போயிட்டு. ஸோ பொதுவாகவே சொல்லிடும். அப்புறம் நீங்க சகோதரத்திட்ட ஆறுதலா கேட்டுக்கொள்ளுங்க யார் அனுப்பினு சொல்லி. அப்ப சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா? என்ன எதிர்பார்த்தீங்க? ஓகே, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு கிஃப்டும் உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்காங்க. நன்றி மட்டும் தானே? சரி, நீங்க இந்த பிறந்த நாள்ல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிறந்த நாள் வந்து 21வது பிறந்த நாள் செய்யலாம் போயிட்டு தான். உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படியா, அதால செய்யலாம் போயிட்டான். ஸோ அந்த கவலையோட உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், உங்களை மகிழ்விக்கணும்னு எதிர்பார்த்து தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அதுவும் ஸ்ரீலங்காவில இருந்து கொண்டே உங்களுடைய சித்தி சித்தப்பா முக்கியமா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். தாங்கள் உங்களை பிரிஞ்சிருந்தாலும் உங்களை இருக்கிற அன்பு பாசம் குறையே இல்லை. தாங்க எப்பவுமே உங்க கூட இருப்போம், உங்களோட அம்மா அப்பாவுக்கு சமனா நாங்க இருப்போம்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ நீங்க கவலைப்படக்கூடாது, சந்தோஷமான தருணம். இப்ப சித்தி சித்தப்பாக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? கதைக்கிறீங்களா? சித்தி சித்தப்பாண்டா ரொம்ப பிடிக்குமா? சரி, கவலைப்படக்கூடாது. இந்த நல்ல நாள்ல சந்தோஷமா நாங்க இந்த கேக்கை வெட்டுவோம். இதே நாள்ல நீங்க இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும். என்ன சொல்ற, நீங்க இருக்கிற கூட்டு குடும்பமா உங்களோட குடும்பத்தை எப்படி விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களோ அதே மாதிரியே காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின அனைவர் சார்பாகவும் MR சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.